ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். புத்தாண்டுக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு மகிமையுடன் புதிய ஆண்டுக்காக கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லா கைவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். புதிய ஆண்டுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, 2026 ஆண்டு புதிய ஆண்டுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜனவரி மாசத்தாவே முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அன்புள்ள பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு நன்றி கர்த்தாவே. இந்த நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக, தனிப்பட்ட நபருக்காக, ஒவ்வொரு சபைகளுக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய பலத்துக்கு இறங்கும்படியாய் கல்வாரியின் நாமத்தில் செபிக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்தி தேவன் பெரிய சாட்சியாய் நிறுத்தப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாவற்றும் வசனம் பெருசு நான் விசுவாசிக்கிறேன். நீ கொடுக்கிற அந்த வார்த்தை மக்கள் கேட்டு பலப்பட்டு கத்தாவே, இன்னும் அனைத்து குடும்ப சாட்சியாக இந்த வருஷம் அந்த பிள்ளைகள் கத்தாவே சோர்ந்து போகாம உனக்காக சாட்சி எழும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறையா. இந்த வார்த்தை கொடுங்க சுவாமி. இயேசு இடத்தை யாவையும் மூடி மறைத்து கத்தை யாவை சாட்சியாக நடத்தும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற என் தேவன் நடத்துங்கப்பா. நீ கொடுக்க இந்த புதிய வார்த்தைக்காக, இந்த புதிய மாசத்துக்காக, முதலாம் தேதிக்காக, 2026 ஆண்டுக்காக நீ ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தைக்கு கனப்படுத்தி கத்தாவே நீ கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற கர்த்தர் இயேசு மகிமைப்படுவீராக. இயேசு யாவை மூடி மறைக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருக்கு சோதனை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதாம். தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினீர் நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதாம், நாவாலே துதிக்கிறோம் நாதாம். நம்மளால் கரங்களை உயர்த்தி புத்தாண்டு கதையோட ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2026 ஆண்டு இந்த முதலாம் தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அதை பார்க்கிற மக்கள் குடும்பங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வருஷம் இந்த பிள்ளை ஆண்டவரை மிகுந்த சாட்சியா வாழும்படிக்கு, பலமாய் வாழும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே. நம்ம வசனத்தை பைபிளில் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ. யார் சொல்றாரா? ஒரு பாஸ் சொல்லல, எந்த மாதிரி கர்த்தர் சொல்றார். சொல்றேன் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்றது என்னவென்றால், இதோ இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களில் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அன்பு தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் உயர்த்தப்பட இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற தேவச்சனமே, வார்த்தையை கேட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய புதிய ஆண்டுடைய வாக்குத்தத்தம் என்ன? 30:18 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த வார்த்தை மனுஷன் பேசுற, கர்த்தர் பேசுகிறார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தவர் இயேசு நாம் விசுவாசியம். அன்பு தேவச்சனமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, ஏன் பயந்து உட்கார்ந்து இருக்கிற இந்த புதிய ஆண்டில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வசனம் கர்த்தர் சொல்றது என்னவென்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆவிக்கு உடனே எங்க குடும்பத்துல பல சிறையிருப்பு இருக்குது, சரியா ஜெபிக்க முடியல, உபாசிக்க முடியல, ரொம்ப உடைந்து உட்கார்ந்து இருக்கீங்க. நான் விசுவாசம் 2026 கர்த்தர் கூட கர்த்தர் மாற்றம் வைக்க உடனமாகி ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமான சிறையிருப்பு இருக்குது, சிறையிருப்பு இருக்கு. சந்தோஷமா இருக்க முடியல, சந்தோஷம் பண்ண முடியல. அதான் வசனவாசி சிறையிருப்ப நான் திரும்ப போறேன் 2026 தேவ சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பல காலத்துல உடைக்கப்பட்டு இருக்கிற, உடைந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற, கடந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். 2026 பிரவேசத்தில் கொடுக்கிற வசனம் என்ன? நான் சிறையிருப்ப மாற்றுவேன். எங்கே? கூடாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும்போது ஆவிக்கிற வாழ்க்கை கூடாரத்துல எத்தனை சிறையிருப்பு வந்தாலும் சாத்தான் பெரிய கிரியை செய்யுமா, மந்திரத்தை வைப்பாங்க, மாயத்தை வைப்பாங்க, உன்னை அழிக்க பார்ப்பாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தர் இன்னைக்கு மாற்ற போறாரு. உடனமாகி அவன் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் ஏற்பட்டது. நாம் செத்து போயிருப்போம், மறிச்சு போயிருப்போம், கர்த்தர் காப்பாற்றி வச்சாரு. ஏன் தெரியுமா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. அன்பான தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வச்சது புதிய ஆண்டில் கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போறார். அவருக்கு வாழ்க்கை எத்தனையோ சிறையிருப்பு இருக்குது, ஒழுங்கா செவிக்க முடியல. கர்த்தர் சொல்றார் பல போராட்டம் இருக்கு. ஏசப்பா நிச்சயம் மாற்ற போறார். நிச்சயம் 2024 இயேசு ஒரு சிறையிருப்பை கர்த்தர் திரும்ப போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு இந்த வருஷமே கர்த்தருக்கு மிகுந்த சாட்சியா வாழ போறீங்க, கடன் வாங்காம வாழ போறீங்க, சோர்ந்து போகாம வாழ போறீங்க, இயேசுக்காக வாழ போறீங்க, இயேசு ஊழியம் செய்ய போறீங்க. பிச்சை நாளில் பல போராட்டத்தை கர்த்தர் மாற்றி வைப்பாரு. நாம் விசுவாசத்தை சிறையிருப்பை திருப்பி இரக்கம் செய்ய போற ஆண்டவர் ஸ்தோத்திரம். திரும்ப வரி வாசிங்க, 2வது வரி வாசிங்க. வாசஸ்தலங்களுக்கு வாசிப்போம். அவன் வாசஸ்தலம் என்றால் குடியிருக்கிற ஆவிக்குரிய குடும்பத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எத்தனையோ கஷ்டம் இருக்கு, வட்டிக்கு வாங்குறோம், ஆனா சந்தோஷமா இருக்க முடியல, கடன் வாங்கிட்டே இருக்கிறோம், எப்ப கடன் மாறும்? நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு 2026 வருஷம் கடனை கர்த்தர் மாற்ற போறாரு. இயேசு சிறைப்பந்திக்கு மாற்ற போறாரு. அன்பு தேவச்சனமே, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, இந்த வார்த்தையை கேட்ட போது கர்த்தர் சிறைப்ப கர்த்தருக்கு மாற்ற வைத்து நீ மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக சமாதானமாக நீ பூரிப்போடு வாழ்ந்து காட்ட 2026 ஆண்டிலே விசுவாசிக்கிறாயா சகோதரா? பயப்படாத. நீ சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற, பல கஷ்டங்கள் ஏற்பட்டு சபைக்கு ஒழுங்கா போக முடியல, ஒழுங்கா ஜெபிக்க முடியல. ஆனால் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தருக்கு மாற்றவும், வாசஸ்தலமாகிய ஆவிக்குரிய குடும்பத்தை எத்தனையோ போராட்டம் இருக்கு, கர்த்தருக்கு மாற்ற போறாரு. கை வைத்து ஆமென் சொல்லுவோம். கர்த்தரை மாற்றி நான் திருப்பி இரக்கம் செய்வேன். கர்த்தர் இரக்கம் செய்ய போறாரு. எல்லாரும் மறந்துட்டாங்க, குடும்பத்துல பல போராட்டம் ஏற்பட்டுச்சு, கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிற, ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போன தடையாவே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு இரக்கம் செய்யப்படுற குடும்பத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் பிள்ளையின்பத்துல பெரிய சமாதானம் உண்டாயிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய மகிழ்ச்சியை பார்க்க போற, அதான் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இரக்கம் செய்யப்படுற கர்த்தர் தேவனுக்கு இரக்கம் செய்ய போறாரு. வார்த்தையின்படி கர்த்தர் இரக்கம் செய்ய போறாரு. யாருமே இறங்கவே இல்லை, கைவிட்டு தூக்கி போட்டாங்க. 2026 வருஷம் தேவச்சனமே கர்த்தர் இரக்கம் செய்ய போறாரு. குடும்பத்துக்கு கர்த்தர் இரக்கம் செய்ய போறாரு. இரக்கத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவருக்கு மகத்துவமுள்ள பாத்திரம் விளங்க போகிற 2026 வருஷத்துல நீ பெரிய அப்பத்தை பார்க்க போகிற, வெட்கப்பட்டே போக மாட்டேன். நீ கேட்கிற சகோதரி, நீ தள்ளப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறியா? கர்த்தர் இரக்கம் செய்ய போறாரு. கர்த்தர் சிறையிருப்பை கர்த்தருக்கு மாற்ற போறாரு. எல்லாருக்கும் மத்தியிலே பெரிய பாத்திரமா நீங்க விளங்க போறீங்க. கர்த்தரை சாட்சியா வைக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வாயா? ஆமென் சொல்லுங்க பாக்க. தேவன் கிரியை செய்ய போறாரு. அடுத்த வரியை வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நகரம் நகரம் என்பது உன் சபையை குறிக்கிறது. நகரம் என்ற வார்த்தை ஆவிக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நகரமாகி ஆவிக்கிற வாழ்க்கை. மண்ணட் என்பது மண்ணை கட்ட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? அந்த மண் என்ற வார்த்தை நம்ம தான் குறிக்குது. நம்ம மண்ணாக இருக்கிற கர்த்தர் சொல்ற மண்ணில் படைச்சிருக்க மண்ணாகி நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை தேவன் திரும்ப செழித்தும் செய்யப்படுறாரு. நீங்க செழித்து வாழ திரும்ப கட்டி எழுப்ப போறாரு. ஆண்டவருக்கு மகிமை. வாழ்க்கையை உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கிற வாழ்க்கையார கட்ட முடியும். இயேசுவை தான் கட்ட முடியும். அன்பு தேவச்சனமே, நம்ம விசுவாசி நகரமாகி வாழ்க்கை கத்தை கட்டி எழுப்ப போறாரு. நீ கட்டப்பட போகிற, திரும்ப இயேசுக்காக ஆர்ப்பரிக்க போகிற, சாத்தானை படுக்க வச்சுதான் ஒரு பெரிய வியாதி கொடுத்து நீ சொல்லி நான் திரும்ப எழுந்திருப்பேன், இயேசுக்காக வாழன்னு சொல்லி இன்று சத்தமிட்ட நாமத்தை உயர்த்த போகிற பெரிய சாட்சியா நீ வாழ்ந்து காட்ட போற. இயேசுவை வாழ்க்கை கட்டி எழுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து என்ன வாசிக்கும்? உன் அரண்மனை. அரண்மனை என்பது கர்த்தர், அரண்மனை என்பது அரண்மனை வாழ்க்கையை நீடித்தோடு விசுவாசி குறிக்குது. நிலைப்பட்டு வாசிக்கலாம். கடைசி வரை வாசிப்போம். அரண்மனை உன்னுடைய அரண்மனை. அரண்மனை பேலஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய பேலஸாகிய
நிலைப்படும். சாத்தான் நிலைக்குள்ள வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம். பல கவலை கொடுத்து நீ உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற, நான் திரும்ப வாழ்க்கை செழிக்கும், யாவற்றை இழந்து போயிருக்கிறேன், நீ திரும்ப பெற்றுக்கொள்ள போற அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்காரரே, 2026 வருஷத்தில் இந்த வார்த்தைகள் வாசிக்கும் போது கர்த்தர் சிறையிருப்பம் மாற்றுவார். ஒண்ணு. இரண்டாவது இறக்க செய்வார். மூன்றாவது கர்த்தரை ஸ்தோத்திரம், நீ திரும்ப கட்டப்படுவே. நான்காவது வாழ்க்கை நிலைப்படும். நிலை குறையாது, நிலைப்படும். நீ நிலைத்திருப்ப, ஊழியத்திலே நிலைத்திருப்ப, விசுவாசத்திலே நிலைத்திருப்ப, ஜபத்திலே நிலைத்திருப்ப, நம்பிக்கையிலே நிலைத்திருப்ப, வசனத்தில் நிலைத்திருக்க போற. நிச்சயம் கர்த்தர் கோடி மடங்கு உயர்த்த போற. வியாதிப்படாம, மருத்துவமனைக்கு போகாம, நல்ல சுகத்தோடு வருஷம் போது வாழ போற. உன் பிள்ளைங்க வாழ போறாங்க. யாரும் குற்றப்படுத்துறாங்களோ அவரை வெட்கப்பட்டு போறாங்க. நீ திரும்ப ஊழியத்திலே நிலைத்திருப்ப, இருக்கிற சபையில நிலைத்திருப்ப, இசைக்கிற ஊழியத்திலே நிலைப்பட்டிருப்ப. உன் வாழ்க்கை நிலைப்படும். உன் அரண்மனை வாழ்க்கை நிலைப்படும். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிக்க போற. ஆண்டவர் பலப்படுத்த போறார். நீ வரங்கள் பெற்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போற. தேவச்சனமே, 2026 வருஷம் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை நீ திரும்ப பெற்றுக்கொண்டு நீ தினந்தோறும் ஜெபி, கர்த்தர் வாழ்க்கை உயர்த்துவார். உன் பிள்ளைங்க சோர்ந்து போயிருக்கிறாங்க, குடும்பத்தை பல நிலை ஏற்பட்டு உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிற, இயேசு வார்த்தை கொடுத்தாரு. இந்த வார்த்தை நீ கேட்ட பிற்பாடு உன் அரண்மனை நிலைப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும். நீ திரும்ப கட்டப்பட்டு கர்த்தர் சொல்றார், உடைக்கப்பட மாட்டே, திரும்ப கட்டப்படுவே. உன் ஊழியம் கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் ஜெபம் கட்டப்படும். நிச்சயமாவே நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப வாசித்து இதனோட நீ ஜெபிங்க, குடும்பம் சமாதானம் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். இந்த புத்தாண்டை உங்களை பார்த்ததுக்காக மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயம் இந்த வார்த்தை வருஷங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். தேவச்சனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 30-18 நீ விடாம ஜெபித்து படிச்சு கொண்டிருங்க. கர்த்தர் கிரியை செய்ய போற. திரும்ப இந்த வார்த்தை வாசி நம்ம ஜெபம் பண்ணலாமா? திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் சுவாசிப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்ன? யார் சொன்னாரா? கர்த்தர் சொல்லுகிறது. மனுஷன் சொல்ல சகோதரே, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், the Lord said, God says என்னவென்றால் சொல்றாரு, நான் திரும்ப இறக்கம் செய்வேன், நீ திரும்ப கட்டப்படுவே, திரும்ப நிலைப்படுவே. 3 வார்த்தை இறக்கம் செய்வேன், கட்டப்படுவே, நிலைப்படுவே. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த 3 வார்த்தை நீ வாசித்து பலப்பட போகிற. வாசிக்கலாம் திரும்ப ஒரு முறை. இதோ நான் யாக்கோபுடைய கூடாரத்தை. யாக்கோபின் யார்? நம்ம பிதாவை குறிக்குது. யாக்கோபு செழிப்பா இருந்தார், சிறப்பா இருந்தார். நீ செழிப்பா இருக்க பாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், கடன் வாங்க வாழ போற. யாக்கோபு கூடாரங்களில் வாசிக்கலாம். சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களில் இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் நகரம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. நகரம் என்பது தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு, தன் மண்மேடு என்பது மண் என்பது நாம் தான். அந்த மண்மேல் கட்டளை கர்த்தர் சொல்றோம். ஹalleluya. மண்மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். ஆரம்பத்தில் எப்படி மகிமையா இருந்தோம், திரும்ப வாழ போகிற. உலகத்துல செழிப்பா இருந்தோம், கடன் வாங்காம இருந்தோம், நல்ல பணம் கையில் வச்சிருந்தோம், இப்போ உடைந்து உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, வாழ்க்கைற வாழ்க்கை மட்டும் பொருளாதார வாழ்க்கை திரும்ப நிலைப்படும். கடன் வாங்காதபடிக்கு நீ எல்லாருக்கும் மத்தியில பெரிய சாட்சியா வாழ்ந்து காட்ட போற. 2026 வருஷத்துல நிச்சயமா கர்த்தர் உயர்த்த போற. சகோதர சகோதரி, பயப்படாதே. வாழ்க்கை நிலைப்படும், வாழ்க்கை கட்டப்படும், வாழ்க்கை இயேசுவை இறக்கம் செய்ய போறாரு. நிச்சயம் 3 வார்த்தையை கேட்ட பிற்பாடு இன்னும் தேவனுக்கு சாட்சியா வாழ போற. என்ன வாசித்தோம்? உனக்கு இறக்கம் செய்வேன், சிறையிருப்பை திருப்புவேன், நீ கட்டப்படுவேன், நிலைப்படுவேன். 4 வார்த்தை நீ வாசித்திருக்கீங்க. வருஷம் முழு வசனத்தை வாசிங்க. சந்தோஷமா கர்த்தர் பலப்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம் ஜெபம் எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் எல்லாம் ஜெபிக்க ஐயோவிக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ஜடி, கோடி கோடி நன்றி ஜடி. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதத்தில். கர்த்தர் வார்த்தை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். எல்லாம் சேர்ந்து வார்த்தைக்கு ஜெபம் பண்ணுமா? கரங்களை உயர்த்தி பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, நீ கொடுத்தது புதிய ஆண்டுக்காக 2026 ஆண்டுக்கு முதல் தேதிக்காக ஸ்தோத்திரம். ஜனவரி மாசத்துக்காக ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட மக்களை கர்த்தாவே சிறையிருப்பு மாற்றுங்க,
கட்டப்பட கிருபை தாருங்க, குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும் என்று ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, அடிமை தாழ்த்தி நான் செபிக்கிறோம். நான் மண்ணு நீங்க மகிமை ஆண்டவரே. இந்த வருஷத்தை வார்த்தை அப்படியே கிரியை செஞ்சுப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்கிற குடும்பங்கள் ஆண்டவரே ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் என்று செபிக்கிறோம். செழிப்பை மாற்றிக் கொடுங்கய்யா, தேவன் செய்து முடிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக. கேட்டுக்கொள்வதற்கு ஆசிரியர் யாருக்கும் இந்த புத்தகத்தை தெரிவிக்கிற சுவாமி. எல்லா குடும்பங்கள் ஆண்டவரே 2026 சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி கத்தாவை நிறைந்து வழியும்படியாக, நல்ல நன்மை பெருகும்படியாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். என் தேவன் செய்து முடிப்பீராக, யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு ரத்தம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நாம் சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் தாமே நாம் யார் கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.